ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணும்பொழுது அதில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஸ்லைடு ஷோவில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது, அது ஸ்லைடு ஷோவில் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் அனிமேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா ஸ்லைடு ஷோவில் நம்ம எப்படி செட் பண்ணுறது, அதுவும் நம்ம வந்து kinmaster அப்ளிகேஷன் மூலிமா எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். kinmaster அப்ளிகேஷன் வித்தவுட் வாட்டர் மார்க்கோட எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து kinmaster அப்ளிகேஷனில் எப்படி அது மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம kinmaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு kinmaster அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு 16:9 கொடுத்துருவோம். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய வீடியோவை நம்ம இம்போர்ட் பண்ணி நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்துட்டு அனிமேஷன் எஃபெக்ட் நம்ம கொடுத்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் எடுத்து நான் அதில் எப்படின்னு செய்யலான்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் சொன்னால் மீடியா கலரை போயிடுறேன். மீடியா கலர் போய்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த பிளாக் கலர் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த லேயர் ஆப்ஷன் எல்லாம் நம்ம போய்ட்டு ஓவர்லேன்னு இருக்கு பாருங்கள், இந்த ஓவர்லேயில் நம்ம போய்டுவோம். ஓவர்லேயில் போய்ட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இது ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃபெக்ட் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஒரு பேக்ரவுண்டு இங்கே பாருங்கள், ஃபோட்டோ பூத்துன்னு இதில் வர நான் போயிடுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் நம்ம இதில் வந்து கொடுக்கணும். இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் நம்ம கொடுக்கணும். அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து இன் அனிமேஷன், இந்த இன் அனிமேஷன் நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் என்டர் ஸ்லைட் ரைட், ஸ்லைட் ஆகி ரைட் சைடில் ஸ்லைட் ஆகுது பாருங்கள். இது வந்து நம்ம 1.5 வச்சுக்குவோம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வச்சுக்கலாம். நீங்கள் நான் வந்து 1.5 வைக்கிறேன், இது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லேயரில் இங்கே நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு இன் அனிமேஷன் கொடுத்தோம். இப்போ நம்ம வந்து அவுட் அனிமேஷன் இதை கொடுப்போம். இதில் போய்ட்டு அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்குவோம். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஸ்லைட் லெஃப்ட் கொடுப்போம். நம்ம ரைட் அதில் கொடுத்தோம். இதில் வந்து எக்ஸிட் வந்து லெஃப்ட்டில் கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ லெஃப்ட்டில் வந்துருச்சு. இது வந்துட்டு நம்ம கரெக்டாக 1.5 வச்சுருவோம். நம்ம வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட் வந்துட்டு எஃபெக்டில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதே லேயருக்கு போய்டுங்க. லேயருக்கு போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு போய்டுங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை வந்துட்டு அதில் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இது நீங்கள் வந்துட்டு இங்கே கரெக்டாக கொண்டாந்து இதில் வச்சுருங்க. நம்ம வந்து சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த மாதிரி கரெக்டாக இதில் வந்துட்டு இது மாதிரி வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், போல்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்கள் கலர்ஸ் ஆப்ஷன், இந்த கலர்ஸ் கூட நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் செட் பண்ணணும். அந்த பேக்ரவுண்டில் அந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் என்ன நம்ம செட் பண்ணோமோ அதே தான் இதுலேயும் செட் பண்ணணும். இப்போ இன் அனிமேஷன் போய்டுவோம். இன் அனிமேஷனில் அதே மாதிரி கீழே போய்ட்டு நம்ம என்டர் ஸ்லைட் ரைட், இன் அனிமேஷன் அதுக்கு எப்படி வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் வச்சிடணும். அதே மாதிரி டைமிங் பார்த்திங்கன்னா 1.5 வச்சிடுறோம் நம்ம. இப்போ ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்து மீண்டும் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அவுட் அனிமேஷனில் அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துருங்க. கீழே வந்து எக்ஸிட் ஸ்லைட் லெஃப்ட்டுன்னு இருப்பாருங்க, இது கொடுத்துட்டோன்னு சொன்னாக்கா அதே மாதிரி நம்ம டைம் செட் பண்ணணும். இங்கே 1.5 அதே டைமிங் அதே செட்டிங் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா இப்போ ஓகே கொடுத்துருவோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளே வந்து சாதாரண நம்மளே கூட நம்ம இதில் க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னாக்கா அதே மாதிரி நம்ம லேயர் போய்டுவோம். லேயர் போய்ட்டு மீடியான்னு இருக்கு பாருங்கள், இந்த மீடியாவில் போய்ட்டு நான் ஒரு பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வரேன்.
இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம க்ராப் பண்ணுவோம். அதை வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாகிட்டு நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சைஸ் பெருசாகிட்டு நான் வந்து க்ராப் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சைஸ் நான் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம். இது மாதிரி நான் பாருங்கள் இப்போ சைடில் வைக்கிறேன், மேலே வைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மேலே வச்சு ஓகே கொடுத்துட்றேன். இன்னும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் கூட நம்ம சின்னதாக்கிக்கலாம். இன்னும் க்ராப் பண்ணிவிட்டு இன்னும் சின்னதாக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி நம்ம இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கூட நம்ம வந்து கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடோ நான் எடுத்துட்றேன். ஷேடோ எடுத்துகிட்டு நான் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஃபாண்டில் போய்ட்டு நான் வந்து போல்டு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஒயிட்டும் வந்துட்டு நம்ம கரெக்டாக அதில் கொண்டாந்து வச்சிடுறோம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ ரெண்டுத்துலையும் நம்ம இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செட் பண்ணோம் அதே மாதிரி அவுட் அனிமேஷன் நான் செட் பண்ண போகிறேன். இப்போ இன் அனிமேஷன் உள்ளே போயிடுவோம். அதே மாதிரி நம்ம ஸ்லைட் லெஃப்ட்லேருந்து வருது பாருங்கள். அதே மாதிரி நம்ம 1.5 வச்சுக்குவோம். இல்லை நம்ம இன்னும் வந்து 2.5 வைக்கணும், ஸ்லோவாக வைக்கனாலும் வச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் வந்து 2.0 வச்சுருக்கிறேன். ஓகே கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம வந்து அவுட் அனிமேஷன் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி கீழே வந்துடுவோம். நம்ம கீழே வந்துட்டு எக்ஸிட் ஸ்லைட் ரைட்டுன்னு வச்சுருவோம். இதில் வந்து கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இன் அனிமேஷனில் லெஃப்ட்டு, அவுட் அனிமேஷனில் ரைட்டு இது மாதிரி வச்சிடணும். 2.0 டைமிங் கரெக்டாக வச்சுருவோம். நம்ம ஓகே கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா ஃப்ரேம், அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டையும் வந்துட்டு இன் அனிமேஷன் நம்ம வந்துட்டு உள்ளே போய்ட்டு நம்ம லெஃப்ட்டு கொடுத்துருவோம். என்டர் ஸ்லைட் லெஃப்ட்டு 2.0 நம்ம வச்சிடுறோம். அதே மாதிரி மறுபடியும் அந்த ஒயிட் ஃப்ரேமில் வந்துட்டு அவுட் அனிமேஷன் நம்ம செட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிட் ஸ்லைட் ரைட்டு வந்து அதே மாதிரி 2.0 வச்சுருவோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் நவ் அதே மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எஃபெக்ட்டை கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணுனாலும் நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒயிட் பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. இதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகும். இந்த மாதிரி கூட நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நீங்கள் வச்சுக்கலாம். வீடியோ வைக்கும்போது அவங்களுக்கு தெரியும். நான் பேக்ரவுண்ட் பிளாக்கில் இருக்கிறதால அப்படி உங்களுக்கு சரியாக தெரியல. அதனால் நம்ம வந்து வீடியோவில் நம்ம செட் பண்ணும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இருக்கும். பேக்ரவுண்ட் வீடியோ நமக்கு அதில் தெரியும். இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.